ராமநவமி 2024 வரலாறு, சிறப்புகள், வழிபடும் முறை, வழிபடும் நேரம், சமர்ப்பிக்க வேண்டிய நெய்வேத்தியம், சொல்ல வேண்டிய ராமருடைய காயத்ரி மந்திரம் மற்றும் விரத பலன்கள் பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். வழிபாடு குறித்த உங்களது கேள்விகளையும் சந்தேகங்களையும் கமெண்ட்ஸில் பதிவு செய்யவும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிடுங்க. எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் எதை பற்றிய ஆன்மீக தகவல்களை அறிய விரும்புகிறீர்கள் என்று கமெண்ட் பண்ணுங்க. ராமநவமி இந்த ஆண்டு ஏப்ரல் 17ஆம் தேதி புதன்கிழமை அனுஷ்டிக்கப்படுகின்றது. நவமி திதி ஏப்ரல் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 5:47 மணி முதல் ஏப்ரல் 17ஆம் தேதி புதன்கிழமை மாலை 6:59 மணி வரை உள்ளது. வழிபாடு செய்ய உகந்த நேரமாக ஏப்ரல் 17ஆம் தேதி புதன்கிழமை மதியம் 11:03 மணி முதல் மதியம் 1:38 மணி வரை. இந்து இதிகாசங்களின்படி திருமாலின் 7வது அவதாரமாக போற்றப்படுபவர் ஸ்ரீராமபிரான். ராமர் பிறந்த வரலாறு. பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு சரையு நதிக்கரையில் உள்ள அழகிய நகரமான அயோத்தியில் இக்ஷுவாகு வம்சத்தை சேர்ந்த தசரதன் என்ற அரசர் ஆட்சி செய்து வந்தார். அவர் தனது மக்களால் நேசிக்கப்பட்ட தாராளமான மற்றும் புத்திசாலித்தனமான அரசர். அவருக்கு கௌசல்யா, கைகேயி, சுமித்ரை என்ற 3 மனைவிகள். ஆனால் அவருக்கு ஒரு வருத்தம் இருந்தது. அவருக்கு குழந்தைகள் இல்லை. அது அவரை எப்போதும் கவலையாகவும் வருத்தமாகவும் காட்டியது. ஒரு நாள் அரசர் தசரதன் தன் ஆசிரியரான வசிஷ்டரை அழைத்து தன் வருத்தத்தை தெரிவித்தார். தனக்கு விரைவில் 4 மகன்கள் பிறப்பார்கள் என்று கூறி வசிஷ்டர் மன்னன் ரோமபாதரின் மருமகன் ரிஷ்யசிங்கரிடம் வழிகாட்டுதலின்படி புத்திர காமேஷ்டி யாகம் செய்யுமாறு அறிவுறுத்தினார். தசரதர் மற்றும் அவரது அமைச்சர்கள் வேத சடங்குகளுக்கு அனைத்து ஏற்பாடுகளையும் தொடங்கினர். அயோத்தி நகரம் பிரம்மாண்டமாக அலங்கரிக்கப்பட்டது. புகழ்பெற்ற ரிஷ்யசிங்கர் வேத சடங்குகளை செய்ய வந்தார். அவரின் வழிகாட்டுதலின்படி புத்திர காமேஷ்டி யாகம் நடந்தது. புனித யாகத்தின் முடிவில் தியாக நெருப்பிலிருந்து ஒரு தெய்வீக உயிரினம் எழுந்தது. அந்த தெய்வீக உயிரினம் ஒரு இனிப்பு பாத்திரத்தை கையில் பிடித்தது. அதில் பாயாசம் இருந்தது. அந்த பாத்திரத்தை தசரதரிடம் ஒப்படைத்து அவரது மனைவிகளுக்கு விநியோகிக்க அறிவுறுத்தினார். தசரதன் அதில் ஒரு பாதியை கௌசல்யாவிற்கும், 4இல் ஒரு பகுதியை சுமித்ராவிற்கும், 8இல் ஒரு பகுதியை கைகேயிக்கும் கொடுத்தார். இன்னமும் அதில் மீதி இருந்ததால் அதை சுமித்ரையிடம் கொடுத்தார். விரைவிலேயே அவருடைய மனைவிகள் அனைவரும் கருவுற்றனர். 10 மாதங்களுக்கு பிறகு சித்திரை மாதம் நவமி திதியில் ஸ்ரீராமர் இந்த உலகில் அவதரித்தார். பூமியில் இக்ஷுவாகு குலத்தில் அயோத்தியில் அரசர் தசரதனுக்கும் கோசலைக்கும் மூத்த மகனாக பிறந்தவர் ராமபிரான். திருமாலே ராமராக வந்து பிறந்தார். ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை உணர்த்த மக்களில் ஒருவராக வாழ்ந்து காட்டியவர் எம்பெருமான் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி. சிறந்த கணவர் எப்படி இருக்க வேண்டும் என வாழ்ந்து காட்டி அனைவருக்கும் உதாரணமாக விளங்கியதால் அவரை அவதார புருஷர் எனவும், பக்தி, பாசம், வீரம், அறநெறி, நட்பு, சகோதர பாசம், தாய் தந்தை மரியாதை என அனைத்திற்கும் உதாரணமாக ராமபிரானை நாம் குறிப்பிடுகின்றோம். ஒரு அரசன், மகன், கணவன், தலைவன் என்பவன் எப்படி அற வழியில் வாழ வேண்டும் என்பதை உலகிற்கு எடுத்து காட்டியவர் ராமபிரான். தாய் தந்தைக்கு சிறந்த தனையனாக, உடன் பிறந்தவர்களுக்கு இனிய சகோதரனாக, மனைவிக்கு சிறந்த கணவனாக, மக்களுக்கு ஒப்பற்ற அரசனாக, குருவிற்கு சிறந்த மாணவனாக என்று பலவற்றிலும் சிறப்பாக தன்னை நிலைநிறுத்தி கொண்டவர். ஒரு வில், ஒரு சொல், ஒரு இல் என்ற அறநெறியை கொண்டவர். துஷ்டர்களுக்கு ஒரே பானம், ஒரு வில். சரணம் என்று வந்தோர்க்கு அபயம் என்ற வாக்கு, ஒரு சொல். ஜென்மம் முழுவதும் இணைந்து வாழ ஒரு மனைவி, ஒரு இல். இதுதான் அவருடைய அறநெறியாகும். சித்திரை மாதத்தில் வளர்பிறை நவமி அன்று ஸ்ரீராமபிரான் இந்த உலகில் அவதரித்தார். ஒரு சமயம் அஷ்டமி மற்றும் நவமி திதிகள் பகவான் விஷ்ணுவிடம் சென்று மக்கள் எல்லோரும் அஷ்டமி நவமி தினங்களில் எந்த நல்ல காரியத்தையும் செய்ய மாட்டார்கள்.
எங்களை புறக்கணித்து விடுகிறார்கள் என்று தங்களுக்கு ஏற்பட்டுள்ள குறையை கூறினார்கள். அப்போது விஷ்ணு பகவான், உங்களையும் மக்கள் அனைவரும் போற்றி துதிக்கும் நாள் வரும் என்று உறுதியளித்தார். அதன்படியே வாசுதேவர், தேவகி ஆகியோருக்கு மகனாக அஷ்டமி திதியில் கிருஷ்ணர் தோன்றினார். அன்றைய தினம் கிருஷ்ண ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது. நவமி திதியில் தசரதர், கோசலை தம்பதியருக்கு மகனாக அவதரித்தார் ராமபிரான். அன்றைய தினம் ராம நவமி திருநாளாக கொண்டாடப்படுகிறது. ராமநவமி ஸ்ரீ ராமபிரான் அவதரித்த திருநாளாக கொண்டாடப்படுகிறது. ராமநவமி விரதம் 2 விதமாக அனுஷ்டிக்கப்படுகிறது. ராமபிரான் பிறப்பதற்கு முன்பு 9 நாட்கள் ஒரு விரத முறையாகவும், ராமர் பிறந்ததில் இருந்து 9 நாட்கள் ஒரு விரத முறையாகவும் அனுஷ்டிக்கப்படும். சித்திரை மாதம் சுக்லபக்ஷ பிரதமை திதியில் இருந்து நவமி திதி வரை 9 நாள் விரதம் முதல் வகையாகும். இதற்கு கர்ப்போஸ்தவம் என்று பெயர். சித்திரை மாதம் சுக்லபக்ஷ நவமி திதியில் இருந்து அடுத்து வரும் 9 நாட்கள் அனுஷ்டிக்கப்படுவது 2வது வகை. இதற்கு ஜன்மோதீசனம் என்று பெயர். ராமநவமி கொண்டாட்டம் 10 நாள் விழாவாக கொண்டாடப்படுவது வழக்கம். ராமநவமி விழாவில் நிறைவாக ஸ்ரீராமர் சீதை கல்யாண உற்சவம் நடைபெறும் மற்றும் ராம பட்டாபிஷேகமும் நடத்தப்படும். வீட்டில் வழிபடும் முறை. ஸ்ரீராம நவமி அன்று உங்கள் உடல்நிலைக்கு ஏற்றவாறு நீங்கள் உபவாசம் இருந்து கொள்ளலாம். வீட்டிலுள்ள ராமர் பட்டாபிஷேக படம் அல்லது ஆஞ்சநேயர் படம் அல்லது ஸ்ரீ மகாவிஷ்ணு படம் இருந்தால் படத்தை துடைத்து பொட்டு வைத்து துளசி மாலை மற்றும் வாசனை மலர்களை சாற்றி நைவேத்தியமாக பால் பாயசம், சர்க்கரை பொங்கல், பானகம், மோர் ஆகியவற்றை சமர்ப்பிக்கலாம். பிறகு விஷ்ணு சகஸ்ரநாமம், கம்பராமாயணம், சுந்தரகாண்டம் அல்லது வேறு ராமருடைய பாடல்களை பாடலாம். ராமருடைய காயத்ரி மந்திரமான ஓம் தசரதாய வித்மகே சீதா வல்லபாய தீமகி தன்னோ ராம பிரசோதயாத் என்ற மந்திரம் சொல்லலாம். இவையெல்லாம் படிக்க தெரியவில்லை என்றாலும் ஸ்ரீராம ஜெயம் எனும் மிகவும் சக்தி வாய்ந்த மந்திரத்தை 108 முறை பாராயணம் செய்யலாம். ராமநாமத்தை பிறர் சொல்ல கேட்பதும் ராமபிரானுடைய திருநாமத்தை எழுதுவதும் எல்லா நல்ல பலன்களையும் பெற்றுத்தரும். எங்கெல்லாம் ராமநாமம் சொல்லப்படுகின்றதோ அங்கெல்லாம் ஆஞ்சநேயர் ஓடோடி வந்து அருள் புரிவார். பிறகு தேங்காய், பழம், வெற்றிலைப்பாக்கு சமர்ப்பித்து அர்ச்சனை படித்து தீபதூப ஆராதனை செய்து பூஜையை நிறைவு செய்யலாம். வீட்டில் வழிபாடெல்லாம் முடித்துவிட்டு ராமநவமி நாளில் ஸ்ரீராமர் மற்றும் பெருமாள் கோவில்களில் ஸ்ரீராமர் பட்டாபிஷேகம் மற்றும் சீதா திருக்கல்யாண உற்சவங்கள் நடைபெறும். அதனை கோவிலுக்கு சென்று தரிசிக்கலாம். பலன்கள். ஸ்ரீராமநவமி நாளில் காலையில் உணவு ஏதும் சாப்பிடாமல் ஸ்ரீராமநாமம் துதித்து விரதமிருந்து ஸ்ரீராமபிரானை வணங்கி வழிபடுபவர்களின் குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். பிரிந்தவர்கள் ஒன்று சேருவர். குடும்ப நலம் பெருகி வறுமை நீங்கி செல்வம் பெருகும். குழந்தை பேறு கிடைக்கும். நோய்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை. எனவே ஸ்ரீராம நவமி அன்று எம்பெருமான் ஸ்ரீராமபிரானை அன்போடு ஆனந்தமாக வணங்கி ஸ்ரீ சீதா ராமரின் அருளையும் ஸ்ரீ அனுமனின் பரிபூர்ண அருளையும் பெறுவோம். ஜெய் ஸ்ரீ சீதாராம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். உங்கள் பொன்னான நேரத்தை சுஹாஸ் ஆன்மீக மையம் யூடியூப் சேனலில் செலவிட்டதற்கு நன்றி.